தொடர்ச்சியாக இந்த செம்மணி புதைக்குழி விடயம் தொடர்பாக பல இடங்களிலுமே பல காலகட்டங்களிலுமே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது நேற்று ஒரு புதிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு நிச்சயமாக தேவையான போராட்டம். தொடர்ந்தும் இந்த முன்னெடுப்புகளை முன்னெடுப்பதற்காகவும் எந்தவித தடங்களும் இல்லாமல் இதை ஒரு சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் இவ்வாறான போராட்டத்தின் தேவை ஒன்று இன்றியமையாதது. சில காலங்களில் இடையிடையே அது பற்றிய சஞ்சலங்கள் வந்து மீண்டும் தூண்டப்பட்டு மீண்டும் அந்த இடம் என்பது தற்காலிகமாக மூடப்பட்டதாக இருந்த பொழுதிலும் கடந்த வருட நடவடிக்கைகளில் எடுக்கப்பட்ட முயற்சியானது முழு முதல் பலனை தந்ததாகவும் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக சுமார் 417க்கு மேற்பட்ட உடலங்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அதில் குறிப்பாக சிறுவர்களின் உடலங்கள் அல்லது எண்புக்கூடுகள் கூட அடையாளம் காணப்பட்டதுமான ஒரு நிலை தோன்றியிருக்கின்றது. சமுதாயம் தற்பொழுது வேண்டி நிற்பது எதுவென்றால் இந்த விவகாரங்கள் இது ஒரு உதாரணமாக இருக்கலாம், செம்மணி முன்னுதாரணமாக இருக்கலாம். இது போன்ற பல புதைகுழிகள் பல இடங்களிலும் இருக்கலாம். இராணுவ முகாம்களும் வதை முகாம்களும் இருந்த இடங்களில் இவ்வாறான சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஏதுகையாக அல்லது முதலாயப்படியாக செம்மணி அமையலாம். அந்த விவகாரத்தில் இதனை இவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக அனைவரும் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்கின்ற கருத்தில் மாறுதல் இல்லாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் ஒரு தலைமை இல்லாத இனத்திற்கு ஒரு தலைமை தேடுதலுக்கான ஒரு உந்துதல் கூட வரக்கூடிய சாத்தியம் ஏற்படும். இந்த அனுர திஸ்ரகுமார் நாயக்காவின் தமிழர்கள் மீதான அக்கறையா என்றால் இல்லை, அவர்கள் தமிழர்களிடமிருந்து பெற்ற வாக்குகள் அவர்களையே வியப்பில் ஆழ்த்தி யாழ் மாவட்டத்தில் 70-80 ஆண்டுகளுக்கு பிறகு 4 எம்பிக்களை ஒரு ஸ்ரீலங்காவின் அதாவது ஒட்டுமொத்த அரசியலிலும் இனவாதம் பேசிய ஒரு கட்சியாக இருந்து மாறுதலடைந்த ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கின்றது. அது நீங்கள் குறிப்பிட்டது போல முன்னர் இருந்த ஆட்சியாளர்களின் பயத்தை கொண்டிராத ஒரு கட்சியாக இருக்கின்றது. என்றால் முன்னைய ஆட்சியாளர்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற தொகை அடுத்த தேர்தலின் பொழுது 6ஆக குறையக்கூடிய அளவுக்கு சனத்தொகையின் மாற்றம் என்பது இருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணத்தை விட்டு புலம்பெயர்ந்து கொழும்பு போன்ற இடங்களுக்கு செல்வோரோ அல்லது வெளிநாட்டுக்கு செல்வோரோ அந்த வாக்கு வீதத்தில் குறைவுகளை ஏற்படுத்துகின்றார்கள். எனவே அடுத்ததொரு வாக்கு எடுப்பு நடக்கப்படுமானால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் சந்திக்கணும். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், தொடர்ச்சியாக இந்த செம்மணி புதைக்குழி விடயம் தொடர்பாக பல இடங்களிலுமே பல காலகட்டங்களிலுமே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இது தற்பொழுது நேற்று ஒரு புதிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து, இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது? இது இந்த சந்தர்ப்பத்திலே தேவையான ஒரு முக்கியமான ஒரு போராட்டமா என்பதை உங்களுடைய பார்வையிலே பார்க்கலாம். நிச்சயமாக இது ஒரு நிச்சயமாக தேவையான போராட்டம். தொடர்ந்தும் இந்த முன்னெடுப்புகளை முன்னெடுப்பதற்காகவும் எந்தவித தடங்களும் இல்லாமல் இதை ஒரு சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் இவ்வாறான போராட்டத்தின் தேவை ஒன்று இன்றியமையாதது. ஏனென்று சொன்னால் 1999 ஆண்டளவில் 17 உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் பிறகு சில காலங்களில் இடையிடையே அது பற்றிய சஞ்சலங்கள் வந்து மீண்டும் தூண்டப்பட்டு மீண்டும் அந்த இடம் என்பது தற்காலிகமாக மூடப்பட்டதாக இருந்த பொழுதிலும் கடந்த வருட நடவடிக்கைகளில் எடுக்கப்பட்ட முயற்சியானது முழு முதல் பலனை தந்ததாகவும் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக சுமார் 417க்கு மேற்பட்ட உடலங்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அதில் குறிப்பாக சிறுவர்களின் உடலங்கள் அல்லது எண்புக்கூடுகள் கூட அடையாளம் காணப்பட்டதுமான ஒரு நிலை தோன்றியிருக்கின்றது. இந்த நிலை என்பது தொடர்ச்சியாக ஒரு சர்வதேச மட்டத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விசாரணையாக மாறுவதற்கான நிலைப்பாட்டில் சகல கட்சிகளும் சகல தமிழ் கட்சிகளும் ஒருமித்து பயணிக்க வேண்டிய தேவையை காலம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த போராட்டங்களின் பொழுது தமிழர் தரப்புகள் செய்கின்ற வேலைகள் என்பன அவர்களுடைய கருத்தியலையும் அவர்களுடைய தேசத்தின் மீதான பற்றுதலையும் கேள்விக்குரியதாக்கியதாகவும் தங்களுடைய சுயம் சார்ந்த பயணத்திற்காக இவ்வாறான போராட்டங்களில் அவர்கள் பங்கு பெற்றுகின்றார்களா என்கின்ற கேள்வியை
முக்கிய கட்சிகளான தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் காங்கிரஸ் கட்சி ஆகியவையே எழுப்புவதற்காகவும், அதாவது குறிப்பாக தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குகின்ற போராட்டங்களில் தமிழரசு கட்சிக்கான வீரியம் இல்லாமல் இருப்பதும், அல்லது அது தங்களுடைய போராட்டமாக அவர்கள் மாற்றுவதும், அதே போல தமிழரசு கட்சியில் கூட ஸ்ரீதரன் தரப்பால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளில் ஏனையோர் கலந்து கொள்கின்ற பொழுது அது ஒரு பிரச்சனையாக வருவதும், அல்லது ஏனையோர் நடத்துகின்ற பொழுது இவர்கள் கலந்து கொள்கின்ற போது பிரச்சனையாக வருவதாகவும் மாறியிருக்கின்ற நிலைமை அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அது ஒரு அவகரமான செயல். இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த யாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் என்பது தற்பொழுது 11லிருந்து 7ஆக குறைந்து விட்டது. அந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் ஆட்சிக்கு அவர்களுடைய கட்சியில் கேட்ட வேட்பாளர்களின் வெற்றியின் பலனாக அது கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது வெற்றி பெறப்பட்டதாகவோ இருக்கின்றது. 3 வெற்றி பெறப்பட்டது, 1 தேசிய பட்டியலின் பேர் கிடைத்தது. அதனால் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்றார்கள். தமிழரசு கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஒருவர் சுயேட்சையாக வந்திருக்கின்றார். இந்த 7 பேரும் இணைந்து இந்த விவகாரத்தில் செயற்பட்டால் வெற்றி என்பது பலமாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் அரசு கட்சி சார்ந்தவர்களை ஒதுக்கி இந்த விவகாரங்களில் பயணிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் தாங்களும் இந்த போராட்டங்களில் தன்மை அறிந்திருக்கின்றோம், அதில் பங்கு பெற்றுவோம், ஈடுபடுவோம் போன்ற தரவுகளை எல்லாம் சொல்லி அது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுடைய தரப்பின் ஆதரவும் இருக்கும் பொழுது இது ஒரு ஒட்டுமொத்த தமிழினத்தின் குரலாக மாறக்கூடிய தேவை இருக்கின்றது. இப்பொழுது அங்கே உள்ள ஒரு பயனிலைமை என்னவென்று சொன்னால், இந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற தொகை அடுத்த தேர்தலின் பொழுது 6ஆக குறையக்கூடிய அளவிற்கு சனத்தொகையின் மாற்றம் என்பது இருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணத்தை விட்டு புலம்பெயர்ந்து கொழும்பு போன்ற இடங்களுக்கு செல்வோரோ அல்லது வெளிநாட்டுக்கு செல்வோரோ அந்த வாக்கு வீதத்தில் குறைவுகளை ஏற்படுத்துகின்றார்கள். எனவே அடுத்ததொரு வாக்கு எடுப்பு நடக்கப்படுமானால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையும். அதன் பொழுது தாங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸ் கட்சியும் தாங்கள் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை பெறுவதற்கான வாக்கு வங்கியாக மக்களை பயன்படுத்துவதை அங்கே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் காட்டி வருகின்றன. அவ்வாறான நிலை இல்லாமல் இவர்கள் நிச்சயமாக மக்கள் சார்ந்த நிலைகளில் பயணிப்பார்களாக இருந்தால் இதில் புறப்பட போகின்ற வெற்றி என்பது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். இங்கே இந்த தலைமைகளின் தன்மை என்பது தற்பொழுது இந்த தமிழ் தேசிய தலைமை என்பது ஈடாட்டம் கண்ட ஒன்றாக இருக்கின்றது என்று சொன்னால், பார் அனுமதி பத்திரம் பெற்றவர்களாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த குற்றத்திலிருந்து மீள முடியாதவர்களாகவும் ஏனையோர் கூட குற்றங்களுக்கு உள்ளாகியவர்களாகவும், குறிப்பாக இந்த பளை பிரதேசத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும், புலோப்பலையாண்டி அள்ளிப்பலை என்கின்ற இடத்தில் அள்ளிப்பலையில் கொழும்பாரின் காணி என்கின்ற ஒரு காணி இருக்கின்றது. அது ஒரு அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது. அங்கே 40 குடும்பங்கள் விடுதலை புலிகளால் குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் ஸ்ரீலங்கா போலீசாரின் உதவியுடன் வெளியேற்றப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது நிரூபிக்கப்படவில்லை. இவ்வாறான நிலைமை என்பது தமிழ் அரசியல் தலைவர்களிடையே இருக்கின்ற பொழுது ஒரு புதிய தலைமைக்கான தேடுதல் அங்கே எழுந்திருக்கின்ற நிலையில் இந்த விசாரணையின் பொழுது அனைவரும் ஒன்றாக பயணிப்பது என்பது ஒரு நிச்சயமாக ஒரு ஆதரவான முடிவை தரும். அதாவது சமுதாயம் தற்பொழுது வேண்டி நிற்பது எதுவென்றால் இந்த விவகாரங்கள் இது ஒரு உதாரணமாக இருக்கலாம், செம்மணி முன்னுதாரணமாக இருக்கலாம். இதை போன்ற பல புதைகுழிகள் பல இடங்களிலும் இருக்கலாம். இராணுவ முகாம்களும் வதை முகாம்களும் இருந்த இடங்களில் இவ்வாறான சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஏதுகையாக அல்லது முதலாயப்படியாக செம்மணி அமையலாம். அந்த விவகாரத்தில் இதனை இவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக அனைவரும் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்கின்ற கருத்தில் மாறுதல் இல்லாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் ஒரு தலைமை இல்லாத இனத்திற்கு ஒரு தலைமை தேடுதலுக்கான ஒரு உந்துதல் கூட வரக்கூடிய சாத்தியம் ஏற்படும். அதுதான் உண்மையான நிலைமை, தற்போதைய உண்மையான நிலைமை. இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால். ஆமாம், நீங்கள் குறிப்பிடுவது போலவே இப்பொழுது இந்த கிருஷாந்தி கொலை வழக்கிலே முதன்மையாக இருக்கின்ற ஒரு குற்றவாளி கூட, ஒரு தூக்கு தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி கூட சொல்லியிருக்கின்றார், செம்மணி புதைக்குழியில் ஒரு ஆலயத்துக்கு முன்பாகவும் நல்லூருக்கு செல்கின்ற ஒரு பாதை இடத்திலும் கூட இன்னும் பல புதைக்குழிகள் இருப்பதாக தான் அதை அடையாளம் காட்ட முடியும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, நீங்கள் குறிப்பிட்டது போலவே எங்களுடைய இருக்கின்ற அந்த ஒற்றுமை என்பது மிக முக்கியமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவ்வளவு காலமும் கடந்து வந்திருக்கிறோம், சரி இனியாவது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது கடந்த ஆட்சி காலங்களிலே அவர்கள் தங்களுடைய கரங்களும் இதிலே
இணைக்கப்பட்டிருப்பதால் இந்த விடயத்தை பிற்போட்டிருந்தார்கள். இப்பொழுது அனுர அரசாங்கம் இதை மிக உத்வேகமாக எடுத்துச் செல்வதன் காரணம் 2 பின்னணியாக இருக்கலாம். ஒன்று தங்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் நினைப்பது போல இது தமிழர்கள் மீதான ஒரு அக்கறையாக இருக்குமா? இல்லை, நிச்சயமாக உங்களுடைய கேள்வி 3 விடயங்களை தொட்டு சென்றிருக்கின்றது. ஒன்று, ஒரு கிருசாந்தி கொலை வழக்கு தொடர்பானவர் வேறு பல இடங்களிலும் கொலைகள் இடந்தன என்பதை தான் தப்புவதற்கான ஒரு கருத்தியலாக விதைத்திருந்தார். அதன் உண்மையை நிலைநாட்டுவதாக இப்பொழுது புதைகுழிகள் தோண்டப்படுகின்ற புதைகுழிகள் அதை எடுத்து காட்டுகின்றன. எனவே அந்த விவகாரம் கூட நிச்சயமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய விவகாரமாக இருக்கின்றது. 2வது விடயமாக எடுக்கப்பட வேண்டியது இந்த அனுர திஸ்ர குமாரநாயக்காவின் தமிழர்கள் மீதான அக்கறையா என்றால் இல்லை, அவர்கள் தமிழர்களிடமிருந்து பெற்ற வாக்குகள் அவர்களையே வியப்பில் ஆழ்த்தி யாழ் மாவட்டத்தில் 70-80 ஆண்டுகளுக்கு பிறகு 4 எம்பிக்களை ஒரு ஸ்ரீலங்காவின் ஒரு அதாவது ஒட்டுமொத்த அரசியலிலும் இனவாதம் பேசிய ஒரு கட்சியாக இருந்து மாறுதல் அடைந்த ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கின்றது. அது நீங்கள் குறிப்பிட்டது போல முன்னர் இருந்த ஆட்சியாளர்களின் பயத்தை கொண்டிராத ஒரு கட்சியாக இருக்கின்றது. என்றால் முன்னைய ஆட்சியாளர்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். 3வதாக இவ்வாறான விசாரணை தமிழர்களின் மீதான, அதாவது ஒரு கரிசனை மீதாக அல்லாமல் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அறக்கடமை இருக்கின்றது. அந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் இந்த பிரதான கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கின்றபடியால் அவர்களையும் இந்த விவகாரங்களில் இணைத்து பயணிப்பது என்பது அவர்களுடைய அறக்கடமையை பரிசீலிப்பதாக அமையும். அவர்கள் நிச்சயமாக தாங்கள் இந்த விவகாரத்தில் தீர்வு காண்போம் என்பதை உறுதியாக கூறுகின்றார்கள். எனவே அவர்களை இணைத்து செல்வதில் தவறில்லை என்றால் யார் குத்தியும் அரிசியாகட்டும் என்பது போல எங்களுக்கு தேவை இந்த விவகாரம் என்பது அடுத்த கட்டத்திற்கு விசாரணைகளுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்கின்ற பொழுது சில வேளைகளில் இந்த ஈழப்போர் 2009 முடிவிற்ற பொழுது முள்ளிவாய்க்கால் இடம்பெற்ற விடயங்களுக்கு கூடான விசாரணைகள் கூட இவ்வாறான உரத்த தன்மையை பெறக்கூடிய நிலைமை அடையும். எனவே அந்த 3 விடயங்களும் நீங்கள் குறிப்பிட்டவை உண்மையானவையாக இருந்தாலும் அவற்றுக்கான அடிநாதமாக இருப்பது அவர்களுக்குள்ள தேவை அல்லது அவர்களுக்குரிய அறக்கடமையை அவர்கள் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கின்றது. இவை 2 தான் இந்த விடயத்தை தீர்மானிக்க போகின்றன. அதுதான் உண்மை. சரி, பார்க்கலாம். இலங்கை அரசாங்கம் தன்னுடைய தேவைக்காக இதை நடத்தினாலும் கூட இப்பொழுது இருக்கின்ற காலகட்டங்களிலே எம்மவர்கள் மிக ஒற்றுமையாக நடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அவர்கள் நடப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இப்பொழுது விடைபெறலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.